இப்போ ஜென்ஷன் அப்படின்ற மலர் மருந்து, இந்த ரெமெடி பத்தி நாம இப்ப பார்க்கலாம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப துக்கமா, மனத்தளர்ச்சியோட, சோகமா, கவலையா, டிப்ரஷனா, டல்லா, விரக்தியா, ஏமாற்றமா, வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம இருப்பாங்க. இந்த மாரி இருக்கிறவங்க டெய்லி ஜென்ஷன் எடுத்துக்கும்போது, அவங்களுக்கு சந்தோஷமா, கலகலப்பா, ஒரு துக்க நிவாரணியா இந்த ரெமெடி இருக்கும். டல்லா இருக்கு, பிசினஸ் டல்லா போகுது. இந்த மாரி வார்த்தைகள் பேசுறவங்களும் ஜென்ஷன் அப்படிங்கிற ரெமெடி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தா கூட அப்படியே சோகமாயிடுவாங்க. அந்த நாளே அவங்களுக்கு 0 ஆயிடும். சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமா ஒண்ணு கூட அவங்களுக்கு இருக்காது. அவங்க பார்க்கறது சின்ன சின்ன விஷயங்களே அவங்கள தோல்வி மனப்பான்மை கொண்டு வந்துரும். ஒரு விரக்தியான ஒரு ஸ்டேட் கொண்டு வந்துடும். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சோகமான ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துறதுனால, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கும். நான் எத ஆரம்பிச்சாலும் அது தோல்வியில தான் முடியும். அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க, நான் லக்கி பெர்சன் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு எந்த விஷயமே சரியா ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்ல அப்படின்ற மாரி எண்ணங்கள் வருது அப்படின்னு நினைச்சாலும், ஒரு ஜான் ஏறுனா ஒரு முழம் சறுக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும், நான் உப்பு விக்க போனா மழை வருது, மாவு விக்க போனா காத்தடிக்குது அப்படின்னு புலம்புறவங்களும், இவங்க எல்லாருக்குமே ஜென்ஷன் அப்படின்ற மலர் மருந்து ரொம்பவே கை கொடுக்கும். மனச சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு, சோகமான மைண்ட் செட்ல இருந்து உங்கள அப்படியே மாத்தி ஹாப்பியான ஒரு மைண்ட் ஸ்டேட் கொண்டு வர்றது இந்த ஜென்ஷன் அப்படின்ற ரெமெடி.